இந்த ரிவிட் டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸின் இன்னொரு காணொளியில உங்கள சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்கள் ரேடியோ ரிவிட் சேனல். நம்ம சேனல்ல ரிவிட் சாஃப்ட்வேர் சம்மந்தமான டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் நம்ம ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். தமிழ் மொழியில. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எது சம்மந்தமான பார்க்க போறோம்னா, ரிவிட்ல நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற டூல், காப்பி டூல். இந்த 2 டூலுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு 2 டூல் இருக்குது? அப்படிங்கிற சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா 2மே ஒரே ஃபங்ஷன பண்ற மாதிரி இருக்கும். இந்த வித்தியாசங்கள் என்ன? அப்படிங்கிறது இந்த வீடியோல தெள்ளத் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ரிவிட்ல ஒரு சில எலமென்ட்ஸ் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறது போல கொஞ்சம் வால்ஸ், கொஞ்சம் டக்ஸ், கொஞ்சம் பைப்ஸ், கொஞ்சம் கேபிள் ட்ரேஸ், டேபிள், அப்புறம் கொஞ்சம் கிளாசெட் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிளம்பிங் கிளாசெட் இருக்கு இல்லையா? யூரோப்பியன் வாட்டர் குளோசெட் இதெல்லாம் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிரியேட் சிமிலர் காப்பி டூல் இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ரிப்பன்ல மாடிஃபை அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இந்த மாடிஃபை டேப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கிரியேட் பேனல் இருக்கும். இந்த கிரியேட் பேனல்ல லாஸ்ட் இருக்கிற டூல் தான் கிரியேட் சிமிலர். லாஸ்ட் இருக்கிற டூல் தான் கிரியேட் சிமிலர். இப்போ இந்த டூல் கிரே அவுட் ஆயிருக்கு. இது ஏன் கிரே அவுட் ஆயிருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரியும்னா, கமெண்ட்ல ஏன் கிரே அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் அப்ரிஷியேட் பண்றேன். அடுத்து காப்பி டூல். இந்த காப்பி டூல் எங்க இருக்குன்னா, சேம் மாடிஃபை டேப்ல, மாடிஃபை பேனல்ல இந்த இடத்துல இருக்கு பாருங்க. காப்பி அப்படின்னு. இதுதான் அந்த காப்பி டூல். சரிங்களா? இந்த 2 டூலும் சேமா தான் ஒர்க் ஆகும். நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். நான் ஃப்ளோர் பிளான் போறேன். நான் ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்றேன். டேப் போறேன். மாடிஃபை டேப். கிரியேட் சிமிலர் கிளிக் பண்றேன். பிளேஸ் பண்றேன். காப்பி பண்ணி பிளேஸ் பண்ண மாதிரி பிளேஸ் ஆயிடுச்சா? நான் 3Dலயும் பண்றேன். நான் இந்த எலிமெண்ட் செலக்ட் பண்றேன். கிரியேட் சிமிலர் குடுக்குறேன். பிளேஸ் பண்றேன். காப்பி பண்ணி பிளேஸ் பண்ண மாதிரி பிளேஸ் ஆகுது. இதே மாதிரி சேம் நான் செலக்ட் பண்ணிட்டு காப்பி குடுத்தாலும், காப்பி பண்ணி பிளேஸ் பண்ற மாதிரி பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 டூலுமே அச்சு அசல் ஒரே வேல தான் பண்ணுது. அப்படின்னு தான் எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் நெனச்சிருப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. 2க்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு வித்தியாசங்களும் என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். நான் இப்போ கிரியேட் சிமிலர் கிரே அவுட்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது ஏன் கிரே அவுட்டா இருக்கு அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணணும். ரிவிட்டோட கேன்வாஸ்ல இல்ல வொர்க் ஏரியாவுல நான் ஏதாவது ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணா தான், மாடிஃபை டேப்ல கிரியேட் பேனல்ல இருக்கிற கிரியேட் சிமிலர் ஆக்டிவேட் ஆகும். மாடிஃபை டேப்ல கிரியேட் பேனல்ல கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற டூல் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, ஏதாவது ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணியிருக்கணும். கேன்வாஸ்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணா தான் ஆக்டிவேட் ஆகும். ஆனா காப்பி கமாண்ட் அப்படி கிடையாது. நீங்க செலக்ட் பண்ணாம இருந்தாலும் காப்பி கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா, காப்பி கமாண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. எந்த எலிமெண்ட்ட காப்பி பண்றீங்களோ, அந்த எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணணும். என்டர் குடுக்கணும். காப்பி டூல் ஆக்டிவேட் ஆகும். கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணா போதும். ஸோ இதுதான் கிரியேட் சிமிலர் டூல் எடுக்கிறதும், ஆக்டிவேட் பண்றதும். இந்த கிரியேட் சிமிலர் டூல இன்னொரு இடத்துலயும் எடுக்கலாம். நீங்க எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்திலே இருக்கும் பாருங்க. கிரியேட் சிமிலர் அப்படிங்கிறது. சேம் டூல் தான். மாடிஃபை டேப் தான் போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட் கிளிக் பண்ணி நீங்க இந்த மென்யூல இருந்தும் கிரியேட் சிமிலர எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி தான் இந்த டூல ஆக்டிவேட் பண்றது. இந்த டூலோட வேலை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இதோட ஷார்ட்கட்ஸ் சொல்றேன். கிரியேட் சிமிலர் அப்படிங்கிறதோட ஷார்ட்கட் சிஎஸ். நான் மவுஸ கொண்டு இந்த கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற டூல் மேல வச்சேன் அப்படின்னா, டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. கிரியேட் சிமிலர் பக்கத்துல பிராக்கெட்ல சிஎஸ் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? இதுதான்
கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற டூலோட ஷார்ட்கட். காப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, CO. காப்பியோட ஷார்ட்கட் வந்து CO. CO அப்படின்னு கீபோர்ட்ல டைப் பண்ணீங்கன்னா, காப்பி டூல் ஆக்டிவேட் ஆகும். நான் COன்னு டைப் பண்ணா, மவுஸ்ல பார்த்தீங்கன்னா, காப்பி சிம்பல் வந்துரும். அப்படின்னா, காப்பி டூல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா CSன்னு டைப் பண்ணேன்னா, எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா, நான் இன்னும் எந்த எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணல. நான் ஒரு இத கிளிக் பண்ணிட்டு CS அப்படின்னு குடுத்தேன்னா, அந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த டூல் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு வித்தியாசம். இந்த கிரியேட் சிமிலருக்கும், காப்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃப்ளோர் பிளான் போறேன். இந்த இடத்துல ஒரு பைப் செக்மென்ட் இருக்கு. இந்த பைப்புக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். நான் பைப்ப செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ்ல, கமெண்ட்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். திஸ் இஸ் எ பைப்ன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். இப்போ நான் இந்த பைப்ப கிளிக் பண்ணிட்டு, நான் காப்பி கமாண்ட் யூஸ் பண்றேன். CO அப்படின்னு யூஸ் பண்ணி, இந்த மவுஸ கிளிக் பண்ணி, இந்த பைப்ப நான் ஒரு காப்பி பண்றேன். நான் காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணியாச்சு. ஒரு பைப் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. 3Dல பார்த்தீங்கன்னாலும், இந்த இடத்துல நான் காப்பி பண்ணி பிளேஸ் பண்ண பைப் வந்து இருக்குது. நான் இந்த பைப்ப வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதும், ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. திஸ் இஸ் எ பைப். நான் இப்போ காப்பி பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் எ பைப் அப்படின்னு நான் குடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் இப்போ கிரியேட் பண்ண, காப்பி பண்ண அந்த பைப்லயும் இருக்குது. நான் செலக்ட் பண்ணேன் இல்லையா காப்பி பண்றதுக்கு, அந்த பைப்ப கிளிக் பண்ணா, அதிலயும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் இதே இது கிரியேட் சிமிலர் குடுக்குறேன். ஃப்ளோர் பிளான் போறேன். இந்த பைப்ப செலக்ட் பண்றேன். கிரியேட் சிமிலரோட ஷார்ட்கட் வந்து CS அப்படின்னு சொல்லியிருந்தேன். CSன்னு கிளிக் பண்ணதும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு பைப் டிரா பண்றேன். இப்ப நான் வந்து 3Dல காமிக்கிறேன். பார்த்தீங்களா? ஒரு பைப் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இந்த பைப்ப நான் செலக்ட் பண்றேன். ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் பார்க்கலாம். இப்போ இந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிளாங்க்கா இருக்கு. நான் குடுத்த இன்ஃபர்மேஷன் இல்ல. ஆனா பழைய பைப்ல வந்து இருக்கு. காப்பி பண்ண பைப்ல வந்து இருக்குது. நான் கிரியேட் பண்ண கிரியேட் சிமிலர் பைப்ல இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, கிரியேட் சிமிலர் வந்து புதுசா எலமெண்ட்ட கிரியேட் பண்ணும். புதுசா நான் குடுத்த இன்ஃபர்மேஷன கிரியேட் பண்ணும். இன்ஃபர்மேஷன பேஸ் பண்ணி அப்படியே கிரியேட் பண்ணும். ஆனா, காப்பி அப்படிங்கிற கமாண்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற எலமெண்ட்ட அப்படியே டூப்ளிகேட் பண்ணி குடுத்துரும். காப்பி கமாண்ட் அப்படிங்கிறது டூப்ளிகேட் பண்ணும். கிரியேட் சிமிலர் அப்படிங்கிறது நியூ எலமெண்ட்டா கிரியேட் பண்ணும். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்றேன். நான் ஃப்ளோர் பிளான் போறேன். நான் இப்போ வந்து காப்பி பண்ணி பைப்ப கிரியேட் பண்ணேன். கிரியேட் சிமிலர் யூஸ் பண்ணியும் பைப்ப கிரியேட் பண்ணேன். இப்போ கிரியேட் சிமிலர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது, இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிரியேட் ஆகாது. வேற பாராமீட்டர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அந்த வேற பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Revitோட டேர்ம்ல அத பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப இத செலக்ட் பண்றேன். இந்த பைப்ப செலக்ட் பண்றேன். இல்ல இந்த கேபிள் ட்ரே செலக்ட் பண்றேன். இந்த கேபிள் ட்ரே பார்த்தீங்கன்னா, விட்த் பார்த்தீங்கன்னா 300 இருக்கு. ஹைட் பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 1500 இருக்கு. சரிங்களா? நான் இப்போ கிரியேட் சிமிலர் அப்படிங்கிறத குடுக்குறேன். இப்போ நான் டிரா பண்றேன். கேபிள் ட்ரே. இந்த ட்ரேயும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ டிரா பண்ணிட்டேன். இந்த கேபிள் ட்ரே செலக்ட் பண்றேன். விட்த் சேமா 300 இருக்கு. ஹைட் வந்து 100 இருக்கு. மிடில் எலிவேஷன் 1500 இருக்கு. இத தான் நான் பிளேஸ்மென்ட்ன்னு சொல்றேன். நம்ம இன்ஃபர்மேஷன் வைஸ் வந்து நியூவா கிரியேட் ஆகும். ஆனா, பிளேஸ்மென்ட் பேஸ் பொறுத்து அப்படியே ஏற்கனவே இருந்தது தான் கிரியேட் ஆகும். பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஹைட்ல இருக்குது, எந்த மாதிரி பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த டிஃபரன்ஸ். நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கிளாஸட் இருக்கு கரெக்ட்டுங்களா? நான் இந்த கிளாஸ செலக்ட் பண்றேன். இந்த கிளாஸ செலக்ட் பண்ணிட்டு, நான் காப்பி குடுத்தேன் அப்படின்னா, CO அப்படின்னு குடுத்தேன்னா, இத கிளிக் பண்றேன். நான் இப்படி ரைட் சைட்ல மவுஸ மூவ் பண்ணேன்னா, வராது. ஏன் வராது அப்படின்னா, நான் இப்போ காப்பி பண்றேன். அதே மாதிரி தான் பிளேஸ் ஆகும். சரிங்களா? இப்ப நான் வந்து ரைட் சைட்ல மூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த காப்பியில கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறத எடுத்து விட்டா மூவ் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் காப்பியில இருக்குது. இதே இது நான் கிரியேட் சிம்லர் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் சிம்லர் குடுக்குறதுக்கு செலக்ட் பண்றேன். சிஎஸ் அப்படின்னு டைப் பண்றேன். சிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணதும், இந்த இடத்துல பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. ஸோ இதுல எந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா வரும். இண்டிவிஜுவலா நம்ம எலிமெண்ட்ட பேஸ் பண்ணி வரும். இப்ப நான் வெர்டிகலா பிளேஸ் பண்ணணுமா? இல்ல ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணணுமா? இல்ல வொர்க் பிளேன்ல பிளேஸ் பண்ணணுமா? அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வரும். நான் வெர்டிகல் ஃபேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி வாலு, வெர்டிகல் ஃபேஸ் அதுல எல்லாம் வைக்க முடியும். நான் இந்த இடத்துல வைக்கிறேன். 3ல காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஃபேஸ்ல தான் செலக்ட் ஆகும். ஆனா, இப்ப நான் 3Dல வந்ததும் அந்த வெர்டிகல் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிரும். ஃபேஸ்ல வைக்கிற மாரி வரும். ஃபேஸ் அப்படிங்கிறது ஹாரிசான்டலா இருக்கிறது. கிளிக் பண்ணா அந்த இடத்துல பிளேஸ் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மென்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன் எல்லாம் எடுக்கணும்னா, கிரியேட் சிமிலர் யூஸ் பண்ணா தான் எடுக்க முடியும். காப்பி யூஸ் பண்ணா எடுக்க முடியாது. காப்பி அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிறத அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி தாரது. கிரியேட் சிமிலர் அப்படிங்கிறது புதுசா கிரியேட் ஆகும். எலிமெண்ட்ட பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸ யூஸ் பண்ணியும் நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நான் லெவல் 1ல இருக்கேன். நான் லெவல் 2 அப்படிங்கிறத ஓப்பன் பண்றேன். லெவல் 2 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியாச்சு. லெவல் 1 போறேன். இந்த இடத்துல நான் பைப் டிராப் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த பைப்ப எனக்கு லெவல் 2ல கொண்டு போணும். இல்ல வேற வியூல கொண்டு போணும் அப்படின்னா பண்ண முடியுமா? லெவல் 1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ லெவல் 2க்கு கொண்டு போணும். எப்படி கொண்டு போறது? எந்த மாதிரி காப்பி பண்ணி கொண்டு போறது? அப்படின்னு யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்ப இந்த டக்ட்ட செலக்ட் பண்றேன். நான் காப்பி கமாண்ட் குடுக்குறேன். கிளிக் பண்றேன். இங்கெல்லாம் என்னால பிளேஸ் பண்ண முடியுது. நான் இதே லெவல் 2க்குள்ள போனேன்னா, என்னால காப்பி கமாண்ட் யூஸ் பண்ண முடியல. கிளிக் பண்ணா எதுவுமே பிளேஸ் ஆகல பாருங்க. நான் ஜஸ்ட் செலக்ட் பண்றேன். என்டர் குடுக்குறேன். டக்ட்ட செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். லெவல் 2க்குள்ள கொண்டு போனேன்னா, பிளேஸ் பண்ண முடியல. அதே இது மறுபடியும் செலக்ட் பண்றேன். காப்பி கமாண்ட் குடுக்குறேன். கிளிக் பண்றேன். 3Dக்குள்ள போனா, காப்பி கமாண்ட் டீஆக்டிவேட் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி அந்த பர்ட்டிகுலர் வியூல மட்டும் தான் காப்பி கமாண்ட யூஸ் பண்ண முடியும். காப்பி கமாண்ட் அப்படிங்கிறது அந்த பர்ட்டிகுலர் வியூல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் இதே இது கிரியேட் சிமிலர் குடுக்குறேன். இந்த வாட்டி கேபிள் ட்ரை கிளிக் பண்றேன். கிரியேட் சிமிலர் குடுக்குறேன். இப்ப நான் 3Dல போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கமாண்ட் இப்பவும் ஆக்டிவேட்ல தான் இருக்கு. என்னால டிரா பண்ண முடியும். இதே இது லெவல் 2ல போனாலும் என்னால பண்ண முடியும். ஹைட் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டேன். டீட்டெயில் லெவல ஃபைனுக்கு மாத்திக்கிறேன். தெரியுதுங்களா? இப்ப நான் 3Dல போனேன்னா, மேல இருக்கிற அந்த கேபிள் ட்ரேயும் தெரியும். பாருங்க. இந்த மாதிரி கிரியேட் சிமிலருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனா, காப்பிக்கு அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்ல. இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் சிமிலருக்கு இருக்கு. கிரியேட் சிமிலர் நியூவா கிரியேட் பண்ணோம். அதே ஃபேமிலி, அதே எலிமெண்ட், அதே டைப்ப பேஸ் பண்ணி அப்படியே கிரியேட் ஆகும். நம்ம பிளேஸ் பண்ண எலிமெண்ட்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்ப நான் இத செலக்ட் பண்ணிட்டு சிஎஸ்ன்னு குடுத்தேன்னா, பிளேஸ் ஆன் ஃபேஸ்ன்னு வரும். ஏன்னா, நான் லாஸ்ட்டா ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருந்தேன். இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு, பிளேஸ் ஆன் வெர்டிகல் ஃபேஸ் அப்படின்னு குடுத்து பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப கேன்சல் குடுக்குறேன். மறுபடியும் ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்றேன். கிரியேட் சிமிலர் குடுத்தேன்னா, மறுபடியும் பிளேஸ் ஆன் வெர்டிகல் ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். பிளேஸ்மெண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி வர்றது தான் கிரியேட் சிமிலர். காப்பி அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற டூல அப்படியே காப்பி பண்ணி, இருக்கிற எலிமெண்ட்ட அப்படியே காப்பி பண்ணி, பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். சரி, இந்த டூல எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்ப நம்ம பார்த்தோம். எப்படி 2 டூலும் ஒர்க் ஆகுது. அந்த டூலோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இனி இந்த டூல எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எந்த மாரி எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற டூல் இந்த ஆர்க்கிடெக்சர் டேப் இருக்கு இல்லையா? இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். இந்த ஷோ, வியூவர், செட் இத தவிர்த்து வேற இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே இந்த கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற டூல் ஒர்க் ஆகும்.
அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லயும் அப்படிதான். இந்த பீம்ல இருந்து இந்த கிரிட் அப்புறம் ரெஃபரன்ஸ் பிளேன் இதுவரையும் இருக்கிற எல்லா டூலுக்கும் இந்த கிரியேட் சிமிலர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அதாவது மாடல்ல அந்த எலமெண்ட் இருக்கணும். கேன்வாஸ்ல அந்த எலமெண்ட் இருக்கணும். அந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த கிரியேட் சிமிலர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த வியூல இருக்கு பார்த்தீங்களா? 3டி வியூ அப்புறம் வந்து லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. இந்த ஃபில்டர்ஸ், விசிபிலிட்டி கிராபிக்ஸ் இது எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இன்சர்ட் டேப்ல இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. கொலாபரேட் டேப்ல இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் மாடிஃபையர்ல இருக்கிற டூல்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது. மற்ற மாதிரி வேற எல்லா டூல்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். காப்பி அப்படிங்கிறது கேன்வாஸ்ல இருந்துச்சுன்னா, காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி, டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம எந்த மாரி இடத்துல இத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம வந்து ஒரு 10 மாடி பில்டிங் வந்து மாடல் பண்றோம். ஒரு வீட்ல வந்து 10 மாடி பில்டிங் வந்து மாடல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து எனக்கு ஒரு பைப் வந்து டிராப் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்ல இது பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டக்ட் ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து மவுஸ வச்சு இந்த சிஸ்டம்ஸ் டேப் போயிட்டு, அங்க போய் டக்ட்ட செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸ்க்ரீன்லயே இருக்கு. கிளிக் பண்ணா போதும். சிஎஸ்ன்னு டைப் பண்ணா போதும். கிரியேட் சிமிலர்ல டக்ட் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஜஸ்ட் வந்து விட்த் சேஞ்ச் பண்ணா விட்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட் சேஞ்ச் பண்ணா ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எலவேஷன் சேஞ்ச் பண்ணா எலவேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2500ன்னு குடுக்குறேன். ட்ரா பண்றேன். ட்ரா ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து லெவல் 1ல ட்ரா பண்ணேன். இதே இது வேற லெவல்லயும் ட்ரா பண்ண முடியும். செலக்ட் பண்ணணும். கிரியேட் சிமிலர் குடுக்கணும். லெவல் 1 பதிலா லெவல் 2 குடுத்துட்டு ட்ரா பண்ணீங்கன்னா, ட்ரா ஆகும். காப்பி கமாண்ட் வந்து 3Dல ஒர்க் ஆகும். 3Dல செலக்ட் பண்ணுங்க. காப்பி கமாண்ட் குடுங்க. பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் ஆகும். இதே கன்ஸ்ட்ரெயின்ட் குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் லெவல்ல மட்டும் தான் பிளேஸ் ஆயிட்டே இருக்கும். வேற லெவல்ல பேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ரிவிட்ல. ஸோ இந்த யூஸ் கேஸஸ பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ் கேஸஸ பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல கிரியேட் சிமிலர் எப்படி ஒர்க் ஆகுது, காப்பி டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் இந்த டூல்ல இருக்கிற வித்தியாசங்கள். இந்த டூல யூஸ் பண்ணி நீங்க ஃபாஸ்ட்டா பண்ண முடியும் ரிவிட்ல. ரிவிட்ல நீங்க உங்களோட டைமிங்க வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நெறைய ஃபேமிலீஸ் வந்து வொர்க் பிளேன் பேஸ்டா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரே ஒரு இத மட்டும் கிரியேட் சிமிலர் யூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு, அதே லெவல்ல, அதே ஹைட்ல தான் வருது அப்படின்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணிட்டே இருங்க. எலக்ட்ரிக்கல் மாடல்லலாம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். லைட்டிங் பண்றதுக்கு, எலக்ட்ரிக்கல் பிக்சர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு, எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற டூல், காப்பி அப்படிங்கிற டூல். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு கிரியேட் சிமிலர் டூல், காப்பி டூல் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து டூல ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.